இந்த யுத்தத்துல நீ ஜெயிச்சிடலாம்டா, அவன் ஜெயிச்சிருவான்டா, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லலாம். வியட்நாம் போர் எடுத்துக்கோங்க, ஆப்கானிஸ்தானுடைய போர் எடுத்துக்கோங்களேன். இந்த வியட்நாம் போரும் ஆப்கானிஸ்தான் போரும் உலக வல்லரசுகள் எந்த இடத்துல மோதினாலும் சரிப்பா, எதிரி நாடு கொரில்லா போர் முறை, ரொம்ப நீண்ட ஒரு போர் அப்படிலாம் வரும்போது கண்டிப்பா இந்த வல்லரசு நாடுக்கும் ஃபெயிலியர் வரும், அவங்க தோல்வி அடைந்துருவாங்க அப்படிங்கிறத உதாரணமா இருக்கக்கூடிய 2 யுத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த யுத்தத்துல இப்போ உக்ரைன் யுத்தமும் பெரிய அளவுல பேசப்படுது. உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அந்த பேச்சு திறமை, நாடுகள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எல்லா நாடுகளுமே சேர்ந்து பல பொறுப்புகளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேற்குலக நாடுகளுடைய ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 226 நாட்கள் இந்த யுத்தம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் அது உறுதியா இன்னும் நடந்த பாடு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது, டேங்கா இருக்கட்டும், ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், இல்ல வேறு பல வெப்பன்ஸா இருக்கட்டும், அவுடேட்டட் ஆயிருச்சு. இப்போதைக்கு ட்ரோன்ஸ், ஏடிஜிஎம்ஸ் இதுதான் ரொம்ப பெரிய முக்கியத்துவமான வெப்பனா மாறி நிற்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவும் அதை பயன்படுத்தி இந்த ஒரு தருணத்தை கேஸ் ஸ்டடி பண்ணி நாமும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இஸ்ரேல் கூட, ரஷ்யா கூட, ஏன் இந்தியா சுயமாக ட்ரோன்ஸ் எல்லாமே தயாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அமெரிக்காவுக்கு ஒரு எண்ணம், நாம மட்டும் ட்ரோன்ஸ் தயாரிச்சா எப்படி, இந்தியாவையும் சேர்த்துக்கிட்டா எப்படி, இந்தியாவை சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால பெரிய அளவில் ட்ரோனை தயாரிக்கவும் முடியும், நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் முடியும், டெக்னாலஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு டீலுக்கு வந்திருக்காங்க. இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது அமெரிக்கா நமக்கு தர, நாம ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத உற்பத்தி செய்ய உலக நாடுகளுக்கு இது இந்தியாவிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ட்ரோன் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி ஆகும். இதே மாதிரி பல உலக நாடுகள் இந்தியாவை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. என்னென்ன விஷயம், எந்த மாதிரியான வெப்பன் அப்படிங்கிறதா இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஏர்கிராஃப்ட், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், அப்படி இல்லைன்னா கடைசியாக நம்ம பார்த்த பீரங்கிகள், இது எல்லாமே இப்போ ஒரு ஃபெயிலியர் மாடலாக மாறிட்டு இருக்கு. பீரங்கிகளை தாக்கி அழிப்பதற்காகத்தான் ஏடிஜிஎம்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகின்றன. இந்த ஏடிஜிஎம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ். ஸோ இந்த கைடட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு இடத்தை அழிக்க வேண்டும், அதை கரெக்டாக இந்த இடத்த நோட் பண்ணி அந்த மிசைல் அப்படிங்கிறது ஏவப்படுது. ஸோ டார்கெட்டை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா டார்கெட்டை நோக்கி விரைந்து சென்று அழிக்கக்கூடிய ஏவுகணைகள், அதுவும் குறிப்பாக பீரங்கிகளை அழிக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை தான் ஏடிஜிஎம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏடிஜிஎம்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ உக்ரைனுக்கு பெருமளவு கை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணையாக மாறி நிற்கிறது. ரஷ்யாவினுடைய பீரங்கிகள் எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி அங்க ரஷ்யாவினுடைய படையை நிலைகுலைய செய்வது அப்படிங்கிறது இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த ஏடிஜிஎம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏடிஜிஎம்ஸ் நல்லபடியா ஒர்க் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லும் போதே இன்னும் 20 ஆண்டுகள் நம்ம அவையா இருக்கும். அதாவது இன்னும் 20 ஆண்டுகள் பிறகுதான் ஒட்டு மொத்தமா ஏடிஜிஎம்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல்ல வரப்போகுது. இப்போ 50-50 சொல்லலாமே, மனிதர்கள் கொஞ்சம் இன்புட்டை கொடுக்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு 50% இன்புட்டை கொடுக்க ஏடிஜிஎம்ஸ் எல்லாம் இப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒர்க் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, C4I அப்படிங்கிறது தான். இந்த C4 அப்படின்னு சொல்லும்போதே கமாண்ட், கண்ட்ரோல், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், இந்த 4 C. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற I, சர்வேலன்ஸ், டார்கெட் அக்யூசேஷன், ரெகனைசன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டார். இந்த C4I அப்படிங்கிற சிஸ்டம் வழியாகத்தான் இப்போ இருக்கக்கூடிய ஏடிஜிஎம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. அதுலயும் குறிப்பா PGM அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பிரிசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப பெரிய அளவு அக்யூரசியான தாக்குதலுக்கு தேவைப்படும் ஒரு ஏவுகணையா மாறி நிற்கிறது. ஸோ இந்தியா, DRDO இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமும் என்ன செய்யணும், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கணும். நம்மகிட்ட இருக்கு, நம்ம சோதிச்சுட்டு இருக்கோம், இன்னும் பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு வெப்பனா பார்க்கப்படுது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு மிசைல் வந்தாலோ, ஒரு ஏர்கிராஃப்ட் வந்தாலோ, ஒரு ஹெலிகாப்டர் வந்தாலோ அதை தாக்கி அழிக்கக்கூடிய அந்த ஏவுகணையை தான் நம்ம ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனிதர்கள் ஒரு வாகனத்துல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய மிசைல்ஸை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் அங்கிருந்து தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தணும்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. HIMARS அப்படிங்கிற மிக முக்கியமான மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு உக்ரைன் ரஷ்யாவின் படையை திக்கி திணற ஓட வைப்பது இந்த HIMARS அப்படிங்கிற வெப்பன் சிஸ்டம் தான். அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த மேன் பேட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன் சிஸ்டமா மாறி இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பைக் ATGM அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்பைக் ATGM மட்டும் இல்லாம நமிகா அப்படிங்கிற ஒரு புது வகையான லிமிடெட் நம்பர் ஆஃப்
நாக் மிசைல்ஸ் அப்படிங்கறத கொஞ்சம் மோடிஃபை பண்ணி நமிகா அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த நமிகா அப்படிங்கிற ஒரு சிஸ்டமா இருக்கட்டும், அப்படி இல்லைனா BMP-2 அப்படிங்கிறதுனுடைய மோடிஃபைடு வெர்ஷனா இருக்கட்டும், இந்தியாவுக்கு பெருமளவு உதவக்கூடிய ATGM இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ATGM மட்டும் கிடையாது, ட்ரோன் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட எல்லாமே இந்தியாவினுடைய DRDO, அதே மாதிரி இஸ்ரோ போன்ற அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து பலவிதமான ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறோம். அதுல இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா, குறிப்பா பென்டகனும் இந்தியாவும் சேர்ந்து ட்ரோனை தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி தான். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது ரஷ்யா கூட சேர்ந்து செய்யறதுல நமக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்கு. ஆனா அமெரிக்கா கூட சேர்ந்து செய்யறதுல சந்தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தா லாபம் நிறைய இருக்கும். சந்தோஷத்தை விட இங்க பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அமெரிக்கா கூட சேர்ந்து செய்யறதுல பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதே மாதிரி பிசினஸ் ஓரியன்டட் ஒரு அப்ரோச் தான் இப்ப வந்திருக்கு. இதுக்கான முதல் கட்ட அறிவிப்பை கொடுத்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலி ராட்னர் அப்படிங்கிறவர் தான். இந்த எலி ராட்னர் அப்படிங்கிறவர் இந்தோ பசிபிக் செக்யூரிட்டி அஃபேர்ஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர். இவர் தான் இந்தியா சீனா பிரச்சனையின் போது இந்தியா சீனாவினுடைய பேச்சுவார்த்தையில் இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலி ராட்னர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, எப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ட்ரோன் டெக்னாலஜில புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்க போறாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா சரியா இருக்கும், செமையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு F-16 கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு தேவையான ட்ரோன்ஸ், வெளிநாடுகளுக்கு தேவையான ட்ரோன்ஸ் இந்தியாவிலே வைத்து தயாரிக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி இந்தியா கூடவும் அமெரிக்கா நட்புடன் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்ற பலவிதமான கேட்டகரியில புது புது டெக்னாலஜில இந்தியா முன்னேறிட்டே இருக்கு. 1947 பார்த்த இந்தியா 2022 கிடையாது. 2030க்குள் இந்தியாவினுடைய அடுத்த கட்டம் இல்லாட்டி அடுத்த நகர்வு அப்படிங்கிறது உலக நாடுகள் இந்தியாவை மிகப்பெரிய அளவு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவாக இருக்க வேண்டும். குறிப்பா நம்முடைய ஆயுத வளர்ச்சியும், நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும், நம்முடைய இளைஞர்களுடைய எழுச்சியும் கூடுதலாக இருக்க வேண்டும். அதுக்கு இந்த ATGMனா என்ன, இந்த நமிகானா என்ன, அதே மாதிரி நம்ம பார்த்த மேன்பேட்னா என்ன, ஸ்வாம் ட்ரோன்ஸ்னா என்ன, இதை பத்தி நாம் இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கும் இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சமா நம்ம வளர்த்து விட்டாலே போதும். மீதம் இருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. தேசத்தை நேசிக்காத யார் இருக்காங்க இந்த உலகத்துல? அந்நிய சக்திகள் வேணா தேசத்தை நினைக்காத, தேசம்னு ஒண்ணுமே இல்ல, நீ உன்னை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வளர்ப்பார்கள், இல்லாட்டி அவங்களை கொஞ்சமா ஊக்குவிக்க நினைப்பார்கள். ஆனா இளைஞர்கள் அவ்வளவு ஏமாளிகளும் கிடையாது. அவங்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது ஒரு வருடம் இல்லாட்டி ஒரு 10 வருடத்திற்கு பிறகு தெரிந்தால் கூட அந்த உண்மைக்காக உழைக்க எல்லா இளைஞர்களும் தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்குவது மட்டும்தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். TP ட்ரூப்ஸ் அந்த வேலையை கனகச்சிதமா செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால 100% சொல்ல முடியுது. ஸோ இந்த ஒரு செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் உடனுக்குடன் ஷார்ட் நியூஸை தெரிந்து கொள்ள facebook.com/IAM தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.